வணக்கங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் அலசுவோமாங்க. அதாவது ஒருத்தருக்கு அப்போதைக்கு சும்மா டெம்பரரியா உதவுறதுக்கும், அவங்களே அவங்க தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி தயார்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாமாங்க? ஆமாங்க. இது நிறைய இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு வச்சுக்கங்க. நாம ஒரு மீன் குடுத்தா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பசி போயிருங்க. சரிதானங்களே? ஆமாங்க. அது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே தீக்கும். உடனடி நிவாரணம். ஆனா, அடுத்த நாளும் அதே பசி வரும் இல்லைங்க. அப்போ திரும்பவும் உதவி தேவைப்படும் இல்லைங்களா? ஆமா. திரும்பவும் அதே நிலைமை தான். அதுக்கு பதிலா அந்த மீனை எப்படி புடிக்கிறதுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி குடுத்துட்டா, அது எப்படிங்க? அதுதாங்க முக்கியமான புள்ளி. அதுதான் அந்த அடிப்படை மாற்றம். நீங்க வெறும் மீன குடுக்காம, அந்த மீன் பிடிக்கிற வித்த, அந்த திறமைய சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்நாள் பூரா அவங்க பசிய போக்கிக்க அவங்களே வழிய கண்டுபிடிச்சுக்குவாங்க பாருங்க. ஓஹோ! சரிங்க, சரிங்க. ஒரு நாளோட முடியிற உதவியா அது இல்லாம, அது ஒரு நிரந்தர தீர்வா அமையுது. அப்போ இது வெறும் பசிய போக்குறது மட்டும் இல்லைங்க. அதுக்கும் மேல போகுது. இது ஒரு திறமைய கத்துக் கொடுக்கறது, அவங்கள ஒரு தன்னம்பிக்கையோட வாழ வைக்கிறது, அப்படிதானுங்க? சத்தியமாங்க. 100க்கு 100 உண்மை. இதுதாங்க அந்த உடனடி தேவைக்கு உதவி செய்யறதுக்கும், ஒருத்தரோட நீண்டகால வாழ்க்கைக்கு தேவையான திறனை கொடுத்து அவங்கள மேம்படுத்துறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காட்டுதுங்க. ம். முதல் வகை உதவி, அது தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகலாம். 2வது வகை இருக்குதே, அது அவங்களையே அவங்க பாத்துக்கிற அளவுக்கு சக்தி கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குதுங்க. இது உங்களுக்கு எப்படி தோணுதுங்க? இதுல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? 2மே தேவைப்படுற மாதிரி தாங்க தோணுது. ஆனா அந்த 2வது சொன்னீங்களே, அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியுது. அதாவது குறுகிய கால உதவி வேணும், ஆனா அதோட நிறுத்திக்காம அவங்கள தன்னிறைவா அடைய செய்யறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். கச்சிதமா சொன்னீங்க. அதுதான். ஆகா இன்னைக்கு நாம பார்த்தது என்னன்னா, இந்த குறுகிய கால உதவிக்கும் ஒருத்தரை தன்னிறைவு அடைய செய்யறதுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. ஒரு திறமைய கத்துக்கிறதுங்கிறது, அது அவங்க வாழ்நாள் முழுக்க பயன் தருங்கிறது தாங்க முக்கியம். ஆமாங்க. இப்ப நாம அந்த மீன் பிடிக்கிற உதாரணத்தை வச்சு யோசிச்சோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வேற எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த பாடம் பொருந்தும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, நிறைய விஷயத்துக்கு பொருந்துமே. படிப்பு. நிச்சயமாங்க. அறிவா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கைத்தொழிலா இருக்கலாம். எதுவும் வேணா இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு விட்டுட்டு போறோமுங்க. ஆமாங்க, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரிங்க, நேரம் ஆயிடுச்சு. அடுத்த தடவை வேறொரு அலசலோட சந்திப்போங்க. கண்டிப்பாங்க. நன்றி.